ஆமாங்க, அரசாங்கம் அடிச்சு வச்சிருச்சு மனுஷனுக்கு தேவையான பணத்தை. அது நம்ம கைக்கு வரணும், அவ்வளவுதானுங்க. ரெண்டே விஷயம் தான், ஒண்ணு அன்பு, இன்னொன்னு அறிவு. பணம் வந்துட போகுது. அறிவுடையார் எல்லாம் உடையார். அறிவு இருக்கிறவனுக்கு எல்லாம் வருங்க. எதைய பத்தின அறிவு இல்லையோ அதுல நாம கஷ்டப்படுவோம். ஆரோக்கியத்தை பத்தின அறிவு இல்லையா நோயாளியா இருப்போம். செல்வத்தை பத்தின அறிவு இல்லையா ஏழையா இருப்போம். அப்ப எதைய பத்தின அறிவு இல்லையோ அந்த அறிவை வளர்த்துக்கிட்டா போகுதுங்க. திருவள்ளுவர் உலகம் பூரா தெரியுதுங்க. ஏங்க, அறிவால் மக்களை தான் பக்கம் இழுத்துட்டார். அன்னை தெரசா உலகம் பூரா தெரியுதுங்க. அன்பு, அன்பா இருந்த. அப்போ அன்புக்கும் அறிவுக்கும் மக்களை தம் பக்கம் ஈர்க்கும் ஆற்றல் உண்டு. வெறுப்புக்கும் கோபத்துக்கும் மக்களை ஒதுக்கிறோம், நம்ம பக்கத்திலே வரக்கூடாது. அன்பா ஒருத்தரை பார்த்துட்டீங்கன்னா போதுங்க, சரண்டர் ஆயிடுவாங்க. சரண்டர் ஆயிடுவாங்க. அறிவாளின்னு வச்சுக்கங்க, உலகம் பூரா நமக்கு வந்து அழைப்பு வருங்க, வாங்க வாங்க அப்படிமா. அப்ப அன்புக்கும் அறிவுக்கும் மக்களை தம் பக்கம் ஈர்க்கும் ஆற்றல் உண்டு. அப்ப நீங்க பணத்தை ஈர்க்க முடியும். பணத்தை எப்படி கையாளன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதுங்க, பணம் வந்துருங்க. சயின்ஸே அதாங்க சொல்லுது, மைண்ட் மூவ்ஸ் மேட்டர். மனம் பொருளை அசைக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதான் நடக்கும். அதுல எந்த சந்தேகம் கிடையாது. சார், நான் நினைக்கிறது நடக்கவே மாட்டேங்குது சார், உங்க நினைக்கிற லட்சணம் அப்படி இருக்குன்னு அர்த்தம். தப்பா எடுத்துக்காதீங்க. பாருங்க,